என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். தல பர்த்டே அன்னைக்கு சச்சின் டெண்டுல்கர் ஓட கல்யாண நாளும் அவரோட கல்யாண நாள் அன்னைக்கு தல பர்த்டே வர மாதிரி கங்குவா இந்த 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. 2014 அஞ்சாவது ரிலீஸ் ஆச்சு. 2014 மான் கராத்தே ரிலீஸ் ஆச்சு. 2024 சிவகார்த்திகேயனுக்கு அமரன் படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அதே மாதிரி ரஜினி சாருக்கு அந்த 2014 கோச்சடையான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லிங்கா ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே அட்டர் ஃபிளாப். 2024 ரஜினிக்கு இங்க லால் சலாம் ரிலீஸ் ஆச்சு, வேட்டையன் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே ஃபிளாப். இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, அதுலயும் ஒரு பொண்ணு டாக்டர் டைரக்ஷனு, இதுலயும் இந்த வருஷத்துலயும் லால் சலாம் அவங்க இன்னொரு பொண்ணு டைரக்ஷனு. அதுக்கப்புறம் இன்னொரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தனுஷோட 25வது படம் இது விஐபி ரிலீஸ் ஆச்சு. மாபெரும் ஹிட். 50th ஃபிலிம் ராயன் மாபெரும் ஹிட்னு சொல்லிக்கிறாங்க. ஹிட் தான் நினைக்கிறேன். ஆனா 2014 அரண்மனை ரிலீஸ் ஆச்சு. 2014 அரண்மனை ரிலீஸ் ஆச்சு. 2024 அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிருக்கு. இதெல்லாமா கோஇன்சிடென்ஸ்.